விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் இன்னைக்கு என்ன எபிசோடில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா, மனோஜ் இவங்க 3 பேருமே ரோகிணியை தேடி போகிறாங்க. ரோகிணி மனோஜோட ஒய்ஃபு. மனோஜ் வந்து பொய் சொல்லிட்டான், வேலைக்கே போகாமல் பார்க்கில் படுத்து கிடந்தான். இதை வந்து முத்து வந்து வீடியோ எடுத்து வந்து வீட்டில் போட்டு காட்டணுன்னா பெரிய பஞ்சாயத்து ஆகிடுது. ரோகிணி மனோஜ்கிட்ட ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து முத்து என்ன செய்கிறாப்புல, மனோஜுக்கு மனோஜ் வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாப்புல, ஃபோன் எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. சுவிட்ச் ஆஃப்னா சுவிட்ச் ஆஃப் தான்டா, அவன் வேலை பார்த்த இடத்துக்கு ஃபோன் எடுறாருனோன்னா, வேலை பார்த்த இடத்துல ஃபோன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க சொல்கிற ஒரு விஷயம், அவங்க இப்போ தான் வந்து பாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, மசாஜ் சென்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அவங்க இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு குமரிப்பாளையம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குமரிப்பாளையமா எதுக்கு? ஒரு பொண்ணு கோச்சிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க, குமரிப்பாளையத்துக்கு எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்கிறாங்க, குமரிப்பாளையத்தில் தானே கிரீஸ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிரீஸ் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த குட்டி பையன். நிறைய விஷயங்களில் வந்து ரோகிணியோட முதல் கல்யாணத்தில் பிறந்த ஒரு பையன். அந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க யாருக்குமே தெரியாது. முத்துக்கும் தெரியாது, மீனாவுக்கும் தெரியாது, மனோஜுக்கும் தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க குமரிப்பாளையத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் எல்லாத்துலேயும் வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோவை காட்டி, ரோகிணி ஃபோட்டோவை காட்டி கேட்குறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இந்த விஷயமே தெரியவே இல்லை. இந்த மாதிரி தெரியாத இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன செய்கிறாங்க, அப்படியே காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பால் வந்து காரில் வந்து விழுவும்போது பார்த்தீங்கன்னா, அதை எடுக்கிறதுக்கு கிரீஸ் வரான். கிரீஸை பார்த்தோன்னே மீனாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னடா கிரீஸ் இங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, 2 பேருமே இது பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கிரீஸ் கூட்டிகிட்டு போகிறான். வாங்க ஆண்டிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்து, அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. நீயும் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்க, மனோஜ் வந்து உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொய் சொல்லியிருப்பான். நீ அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு நீ இது பண்ணாத, போ உங்கள் வீட்டுக்கு போ, நீ இங்கே இருந்துட்டு இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சமயத்தில் அவளுக்கும் வந்து ரொம்ப கோவம் வந்துடுது ரோஹிணிக்கும். இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா, விஜயாவை தேடி அவள் ஃப்ரெண்டு பார்வதி வராங்க. பார்வதி வந்து விஜயாவை ஏற்கனவே பயந்து போய் கிடக்குது ரோகிணியை காணான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சமயத்தில் ரோகிணியை காணான்னொன்னே நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கிற, பெரிய இடத்து சமாச்சாரம் ஆகிடும் இது. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க வந்து போய் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்குவாங்க. ட்ரெயின் ட்ராக்கு அங்கே எங்கேன்னு மார்ச் வரையிலேன்னு தேடி பார்க்க சொல்லு மனோஜை அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கிளப்பி விட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு இதாகிடுது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வேறு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சரி எதாவது கிடச்சா ரோகிணி வந்தால் சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ரோகிணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் இருக்குது. இந்த பார், இதெல்லாம் வந்து நீ ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சு பேசக்கூடாது, நீ போ ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு போ, உன்னை தேடுவாங்க, மனோஜை தேடுவாங்க, அப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்காத போ அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கிற சவுண்டு கேட்குது. உடனே ரோகிணி எந்திரிச்சு பார்க்குறாங்க, மனோஜ் காரை விட்டு இறங்குறாப்புல. முத்து, மீனா எல்லாமே இறங்குறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி வெளியே கிடக்கிற செருப்பை தூக்கிட்டு உள்ளே ஓடிடுறா. ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. அம்மாவிட்ட கூப்பிட்டு இது மாதிரி பார், மனோஜ் என்னை தேடி இங்கே வந்துட்டான், நான் இருக்கிற மாதிரி சொல்லிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீஸும் வந்து அம்மாட்ட வந்து பாட்டிகிட்ட கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறான். எல்லாத்துக்கும் தான் ஏற்கனவே தெரியுமே, அதனால் வந்து அவங்க எல்லாம் வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? ரோகிணியோட வண்டவாளங்கள் வெளியே வந்துரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வெளியே வந்தால் சீரியல் முடிஞ்சிடும், அதனால் கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க இதை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.